இங்கே கதிர் ஒரு பக்கம் லோனுக்காக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கப்போ பாண்டியனே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன விஷயம் இங்கே கதிருக்கு நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் பாண்டியன் இந்த பக்கம் கதிருக்காக ஜாமீன் கையெழுத்துலாம் போட்டு தனக்காக மெனக்கட்டுறது தேவையில்லை அப்படின்ற மாதிரி இங்கே கதிர் யோசிக்கிறாங்க. அதனால இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பிளான் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ அவங்க மனசில் ஒரு விஷயம் பட ஆரம்பிக்குது. அவங்களும் பேசாமல் இந்த விஷயத்த கொஞ்சம் நம்ம காமாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் ஆற போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே ராஜியோட நகையும் போலீஸ் ஸ்டேஷனில் கிடச்சிருச்சுன்னு சொல்லி இங்கே ராஜுக்கு கால் வருது. உடனே அவங்க சந்தோஷத்தோட அப்பா நம்ம நகை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதிரை கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த நகையை வாங்குறாங்க. நகையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் வாங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இந்த பக்கம் ராஜியுமே ஒரு வழியாக என்னோட நகை எல்லாமே வந்துடுச்சு, இதுக்கு மேலே எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு கதிர் நீ லோன் வேணும்னு சொல்லிட்டு இருந்தல, பேசாமல் இந்த நகையை அடகு வச்சு லோன் வாங்கிடுவோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் கதிருமே அந்த விஷயத்தில் விருப்பம் இல்லாமல் இல்லை வேணா ராஜி நீ ஒழுங்காக இந்த நகையை நீ கையிலே வை, எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி இங்கே ராஜுகிட்ட சொல்லி விட்டுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடு இங்கே ராஜியோட மனசு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம பேசாமல் கதிர்க்காக இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனாவையும் மீட் பண்ணி மீனா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மீனாவுமே இங்கே பாரு நீ கண்டிப்பாக இதை பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா உன் மனசார அவனுக்கு இது தோணுதுன்னா நீ பண்ணு, கண்டிப்பாக வந்து கதிரும் வந்து ட்ராவல்ஸ் வச்சு செட் ஆனால் நமக்கும் நல்லது தானே, நம்ம குடும்பமும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதை புரிஞ்சுக்கிட்ட ராஜியுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க நகையை விற்கிறதுக்கு. அங்கே போயிட்டு இங்கே டேரெக்டாக டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த நகையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாமே ஓகேம்மா, இந்த நகையை நீங்கள் அடகு வைக்கிறீங்களா விற்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் இதை நாங்கள் விற்க தான் போகிறோம்னு சொல்லி அங்கே எல்லா டாக்குமெண்ட்டையும் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க சக்திவேலும் அந்த பிரான்ச் மேனேஜரை பார்த்து இங்கே சீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேச போயிருக்காரு. அப்போ அவருமே இந்த பக்கம் ராஜி உட்காந்து ஏதோ ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு அந்த பொண்ணு எதுக்காக வந்திருக்குன்னு விசாரிங்கன்னு சொல்லிட்டு அங்கே எல்லார்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் விசாரிச்சு சொன்னதுக்கு அப்போ தான் தெரியுது இந்த மாதிரி நகையை விற்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து இங்கே சக்திவேல் கையில் கொடுக்குறாங்க. அதை வாங்கின சக்திவேலும் என் வீட்டு நகை இவ விற்க போகிறாளா, விடமாட்டேன், இதை நான் அசால்ட்டாக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோபத்தோட அந்த பொண்ணுக்கிட்ட இந்த நகைக்கான ரிசிப்டை மட்டும் வாங்கிக்கங்க, மற்றபடி இந்த பொண்ணை பணத்தை வந்து சாயந்தரம் வந்து வாங்கிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்திவேலும் ஒரு பிளான் பண்ணுறாரு. அவரோட திட்டப்படி என்ன பிளான்னா இந்த நகை எல்லாத்தையுமே அப்படியே போலியான வெர்ஷனாக செஞ்சு போலி நகைன்னு சொல்லி இங்கே ராஜு கையில் கொடுக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ராஜுமே இந்த நகைக்கு பணம் கிடைக்காம கஷ்டப்படணும், நம்ம வீட்டு நகை நம்ம வீட்டுக்கே வரணும் அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட பிளானிங்க மொத்தமாக சொதப்புற மாதிரி இங்கே இன்னொரு விஷயம் நடக்க போகுது. ஏன்னா ராஜி அந்த நகையை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்க ஹால் மார்க் எல்லாத்தையுமே தன்னோட மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே சக்திவேலுக்கு தெரியாது. இப்போ இந்த விஷயத்தினால சக்திவேலும் ஜெயிலுக்குள்ளே போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில், அதாவது அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.